இது சாம்பலூர் அப்படிங்கிற வில்லேஜில் நடக்கிற ஸ்டோரி தான். அந்த ஊரில் ஒவ்வொரு வருஷமும் 10 நாள் மயான கொள்ளை அப்படிங்கிற திருவிழா நடக்கும். அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான கதை சொல்லி திருவிழா நடக்கும். அந்த கடைசியில் அந்த திருவிழா முடியும் போது அந்த அம்மன் அங்கே அரக்கர்கள் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேஷம் போட்டு நடிச்சு காமிப்பாங்க. அந்த ஊரில் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கும். ஸோ ஒரு நாள் திருவிழா நடந்துட்டு இருக்கும்போது நைட்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் எல்லோரும் விசாரிப்பாங்க, யார் இது தீ வச்சாங்க, இல்லை இது நேச்சுரல் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு. அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷோட தங்கச்சியும் காணாமல் போயிருப்பாங்க. ஸோ அப்புறம் போலீஸ் இது ரெண்டையும் விசாரிப்பாங்க. அப்போ அந்த ஊரில் இன்னொரு பையனை காணாமல் போயிருப்பான். ஸோ என்ன நினைப்பாங்கன்னா, ஒருவேளை ஐஸ்வர்யா ராஜேஷோட தங்கச்சி அந்த பையனை லவ் பண்ணி போயிருப்பாங்களோ, கூடி போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது, ஒரு 10 வயசாக இருக்கும்போது திடீர்னு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க வேறு இடத்துக்கு. அப்புறம் அங்கேருந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் ஊருக்கு வருவாங்க. இப்படியும் எல்லோரும் யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து, முக்கியமான போலீஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. கடைசியாக அந்த பொண்ணையும் பையனையும் கண்டுபிடிச்சாங்களா, உண்மையிலே அந்த ஃபேக்ட்ரிக்கு தீ வச்சது யார், ஸோ அப்படிங்கிறது தான் அந்த சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த ஹைலி ரேட்டட் வெப் சீரிஸ். ஸோ நிறைய பேர் இது ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க. இந்த வெப் சீரிஸ் அமேசான் ப்ரைமில் இருக்குது.